பரம பவித்திரமான தேவி கங்கையின் கருவில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடனே அந்த தாயின் கைகளால் மீண்டும் கங்கை நதிக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. இதை பார்த்தும் மனதளவில் உடைந்திருந்தாலும் ராஜா சாந்தனு அமைதியாக இருந்தார். ஏனெனில் அவர் அளித்திருந்த ஒரு வாக்குறுதி அவரது வாயை திறக்கவே அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்போது பிறக்கப் போவது அவர்களின் 8வது குழந்தை. இந்த முறையும் அதே நிகழ்வா? ஒரு தாயின் இதயம் இவ்வளவு கடினமாக இருக்க முடியுமா? இல்லை. இந்த முறை ராஜ தர்மத்தையும் தந்தை தர்மத்தையும் காப்பாற்ற சாந்தனு முடிவு செய்தார். இல்லை கங்கா, இனி இதை நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த தருணத்தில் தேவி கங்கை தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினாள். நான் சாதாரண பெண் அல்ல, ஹிமவான் மகள் தேவி கங்கை. அவர் இந்த பூமியில் சாந்தனுவின் மனைவியாக வந்தது ஒரு காரணத்திற்காக. அது அஷ்டவசுக்களை சாபத்திலிருந்து விடுவிப்பதற்காக. ஆம், அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வசுவே. ஆனால் 8வது குழந்தை, அவன் சாதாரண வசு அல்லல்ல. அவன் தியௌஸ் வசு, ஒரு பெரிய குற்றம் செய்தவன். அந்த குற்றத்திற்காக அவன் முழு மனித வாழ்க்கையை வாழ வேண்டிய தண்டனை பெற்றான். அதனால் இவனை நான் நதியில் வீச மாட்டேன் என்றாள் கங்கை. அவன் இந்த உலகில் வாழ்வான். அவனே தேவவரதன். ஒரு நாள் அஷ்டவசுக்கள் மகாமுனிவர் வசிஷ்டர் அவர்களின் ஆசிரமத்துக்கு வந்தனர். அங்கு காமதேனுவின் மகளான அற்புதமான பசு நந்தினியை பார்த்தனர். அவளை பார்த்ததும் ஒரு வசுவின் மனைவி அதை வேண்டினாள். அன்புக்காக வசுக்கள் சேர்ந்து நந்தினியை திருடினர். முனிவர் வசிஷ்டர் திரும்பி வந்தபோது அவரது தபோபலம் குலைந்தது. அவர் கோபித்து அஷ்டவசுக்களை சபித்தார். மனிதர்களாக பிறக்க வேண்டும். வசுக்கள் மன்னிப்பு கேட்டனர். அவர் சாபத்தை தளர்த்தினார். 7 வசுக்கள் பிறந்தவுடன் விடுதலையானால் தியௌஸ் வசு முழு மனித வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு உதவியவர் தேவி கங்கை. கங்கை 7 குழந்தைகளையும் பிறந்தவுடன் விடுதலை செய்தாள். ஆனால் 8வது குழந்தையை தன் உடன் அழைத்துச் சென்றாள். அவன் வளர்ந்தான். ஆயுதத்தில், சாஸ்திரத்தில், தர்மத்தில் மிகச்சிறந்தவனாக. அவரது குரு மகா பரசுராமர். பரசுராமர் பல வருடங்களுக்கு பிறகு தேவவரதன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினார். ராஜா சாந்தனு மகிழ்ச்சியில் மிதந்தார். அவரை இளவரசராக அறிவித்தார். தேவவரதன் மக்களின் மனதை வென்றார். அறிவால், பணிவால், வீரத்தால் அவர் ஒரு உண்மையான நாயகனானார். ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. யமுனை கரையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அங்கு ராஜா சாந்தனு ஒரு பெண்ணை சந்தித்தார். அவள் சத்யவதி. அவள் ஒரு மீனவர் மகள். ஆனால் அவளது குரல் நதியின் இசை போல இருந்தது. அவளை பார்த்ததும் சாந்தனுவின் மனம் மாறியது. அவர் திருமணம் கேட்க சென்றார். அவளது தந்தை ஒரு நிபந்தனை வைத்தார். சத்யவதியின் மகனே அஸ்தினாபுரத்தின் அரசராக வேண்டும். அது தேவவரதனின் உரிமையை பறிக்கும். இப்போது ஒரு கேள்வி: ஒரு தந்தையின் காதலா அல்லது ஒரு மகனின் உரிமையா? இந்த முடிவு அஸ்தினாபுரத்தின் வரலாற்றையே மாற்றப் போகிறது. இதுவே மகாபாரதத்தின் மிகப்பெரிய திருப்புமுனை தொடக்கம்.